அடியேன் நமஸ்காரம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. பகவானுடைய நாமம், பகவான் கட்டி பொன் போல, அதாவது தோண்டி எடுக்கிறமே அந்த பொன் போல. அவனுடைய நாமம் அதை எப்படி நம்ம நகையா மாத்திரமோ அது மாதிரி. கட்டி பொண்ணு அப்படியே சும்மா பீரோவில் வச்சுக்கலாம், பூஜை பண்றோம், அதை அணிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி பகவான தூரத்துல இருந்து அனுபவிக்கலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். நாமங்கிறது அவனை நம்மளோட சேர்த்து அணைச்சுக்கிறது. அந்த மாதிரி நாமங்களுடைய உயர்த்திய பார்த்தோம். அப்புறம் அவனுக்கு எப்படி நம்மளை அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு நல்ல சுகிர்தம் வேணும், நம்மளுக்கு ஒரு நல்ல ஞானம் வேணும், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் நம்மளுக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, தமர்கள், அதாவது அடியார்கள் கூட்டத்துல நம்ம இருக்கணும். அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பகவானுக்கு அடியார்களா இருக்கணும், அவ்வளவுதான். ஒரே வரி அதுதான். கண்டவாக்கிட்டையும் நம்ம பழக ஆரம்பிச்சோம்னா, ஆனானப்பட்ட மனசை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல கண்டவாளோட பழகினமனாக்க அவ பின்னாடிதான் போகும் அந்த மனசு, நம்மளுடைய கண்ட்ரோல்ல வராது. அதனால எப்பவுமே நம்ம நல்ல வசந்த மனுஷால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். அதுதான் தமர் கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இதுல நால்முக நந்தாதியில திருமஷ ஆழ்வார் பகவான அவனை தவிர வேற யாருமே இல்லைங்கிறத ரொம்ப ஆணித்தரமா, அவருக்கு பேரு பக்தி உழவன்னு பேரு திருமழிசை ஆழ்வார்க்கு. அவ்வளோ எப்படி அவர் இது பண்ணார்னா, ஒவ்வொரு சமயத்திலையும் வாழ்ந்தார், ஒவ்வொரு சமயத்திலையும் இருந்த அந்தந்த சமயத்தை அனுபவிச்சு கடைசியில சைவத்துக்கு வந்தார். பௌத்தம், ஜைனம் எல்லா சமயத்திலையும் இருந்துட்டு அப்படியே அதெல்லாம் மனசுல ஒட்டு போகாத, நம்மளுக்கு எதுவுமே ஒத்து போகலேன்னு சொல்லிட்டு சைவத்துக்கு வந்தார். அப்படி சைவத்துக்கு வந்திருக்க செய்யும் பேயாழ்வாரால தடுத்து ஆழ்கொள்ளப்பட்டார். பேயாழ்வார் திருக்கண்டேன் கருக்கண் அணி நிறவும் கண்டேன்னு தாயாரையும் பெருமாளையும் ஒரு சேர கண்ணால முதல் பார்த்தவர். அப்பேற்பட்ட மகான் அவரால தடுத்து ஆழ்கொள்ளப்பட்டார். அவருடைய உபதேசங்களுக்கு அப்புறம் இவர் மனசுல ஏற்கனவே இருந்த சந்தேகங்கள்லாம் தீர்ந்து ரொம்பவே பகவான் மேல, பின்னால சிவனும் பார்வதியும் இவருக்கு ஒத்தாசை பண்றேன்னு சொன்னப்போ கூட வேண்டாம் அப்படின்னு மறுக்கிற அளவுக்கு, பிரத்யட்சமா சிவனும் பார்வதியும் உனக்கு ஏதாவது வரம் தரேன்னு சொன்னா எனக்கு வேண்டான்னு மறுக்கிற அளவுக்கு, பகவானையே மறுக்கிற அளவுக்கு நாராயணன் மேல ஒரு காதல் கொண்டவர், பக்தி கொண்டவர். அவர் சொல்றார், வீற்று இருந்து விண் ஆள வேண்டுவார் அவர். வீற்று இருந்து நம்ம பரமபத்துக்கு போயிட்டோம்னாக்க பகவானுடைய 8 கல்யாண குணங்களை நம்மளுக்கு தரான். பகவான மாதிரியே நம்ம இருக்கலாம், நினைச்சா 1000 உருவம் எடுத்துக்கலாம், நினைச்சா அருவமா இருக்கலாம். எப்படி பகவான் அருவன் உருவம் எல்லாத்துலயும் இருக்கானோ அந்த மாதிரி என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ நல்ல காரியங்கள், அங்க கெட்ட காரியமே கிடையாது. அதனால தைரியமா இருக்கலாம் நம்ம. அந்த மாதிரி அந்த விண் ஆள, அந்த பரமபத்துல நம்ம ஆளணும் அப்படின்னு வேண்டினமனக்க வேம்கடத்தான் அவன் பால் திருந்த வைத்தார் அவர். ஏற்கனவே அடியன் விண்ணப்பிச்ச கலியுக தெய்வம், நம்மள காத்து இது பண்ணக்கூடிய ஒரே தெய்வம் வேம்கடத்தான். இந்த இடத்துல திருமலை தெய்வம் தான் நம்மளுக்கு இந்த ஜென்மத்துல நம்மள கடையற பாசம் கழட்டி நம்மள
உய்ய கொள்ளக்கூடிய தெய்வம் அவன்தான். அவன் பால் அவங்கிட்ட திருந்த வைத்தார் அவர். நம்ம மனச அவங்கிட்ட திருந்த வைத்தார், அவனை சேவிக்க வச்சார். பல மலர்கள், இந்த இடத்துல பல மலர்கள்ங்கிறது நிறைய பாசுரங்கள், மலர்களையும் சொல்லலாம், பாசுரங்களையும் சொல்லலாம். நேற்று நம்மாழ்வார் சொன்னாப்புல சந்தனம் மாலைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். மேல் திருந்த வாழ்வார், நம்மள திருத்திட்டார். அப்படி திருந்த வாழ்வார். அப்ப நம்ம திருந்திட்டோம். திருந்தி வாழ்ந்தோம்னா வரும் அது பார்த்து அன்பராகி முதல்ல பகவான் எப்படி நம்ம மாறிட்டோமான்னு அவன் ஆசைப்படுறானோ அந்த மாதிரிதான் இங்க இருக்கிற பெரியவாள்லாம் நம்ம திருந்திட மாட்டோமா அப்படின்னு சொல்லியாவா நம்மளை திருத்த முயற்சி பண்றா. நம்ம திருந்திட்டோம்னா நம்ம மேல அன்பராகி மற்றைய அவர்கள் தாழ்வு ஆகி இருப்பார் தமர். நம்ம திருந்திட்டோம்னா அந்த பெரியவா நம்மளுக்கு அடிபணிஞ்சு இருப்பாராம். நம்மாழ்வார் 30 பாசுரங்கள்ல இந்த அடியார்களை பத்தி ரொம்ப எல்லா ஆழ்வார்களுமே அடியார் அடியார்னு பேசியிருக்கா. அல்லோ நம்மாழ்வார் அடியார் 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 அடியார்த்தம் கோங்கள் தொண்டர் தொண்டர் தொண்டர், அவருக்கு தொண்டன் நான் அப்படின்வார். நம்பாழ்வார் தொண்டர்க்கெல்லாம் தொண்டன், தொண்டர்னா அடியார்கள்லாம் பெரியவா வஸ்துவை, அவளுக்கு நான் தொண்டன் அப்படின்னுவார். அதுதான் இந்த இடத்துல இவரும் எடுத்து சொல்றார். அவ பெரியவா கிடையாது, நம்மள திருத்திட்டா நம்ம திருந்தி வந்துட்டோமா அன்பாகி நம்மளுக்கு அவ அடியவர் ஆகார் அப்படின்னு சொல்லி திருமணி சிபிரான் இதுல எடுத்து சொல்றார். இதுக்கு என்ன நம்ம உள்பொருளா நம்ம என்ன எடுத்துக்கணும்னாக்க, சத்சங்கத்தை தவிர வேற எதுலையுமே நம்ம இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். அவளோட நம்ம தினம் பழக 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 நம்மளுக்கு அந்த நல்ல குணங்கள் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி எப்படி திருமழிசை மன்னன் சொல்றாரோ அதுக்கு ஈடா அமுதனார் ராமானுஜர் நூற்றாண்டாதியில என்ன சொல்றாருன்னா, சோர்வு அது இன்றி உந்தன் துணை அடிக்கீழ். சோர்வே இல்லாத பகவான் ஆச்சாரியன் கிட்ட போய் ஆச்சாரியனுக்கு தொண்டு பண்ணணும்னு நம்மளுக்கு சோம்பல் இருக்கக்கூடாது, சோர்வு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தொண்டு பட்டவர் அவர் பால். யாரெல்லாம் ஆச்சாரியனுக்கு தொண்டரா இருக்காளோ அவர் பால் சார்பு இன்றி நின்ற எனக்கு, அவாதான் இனிமே எனக்கு கதி. சார்புனா கதி. சார்பு இன்றி நின்ற எனக்கு, வேற கதி எதுவுமே இல்லாத அவ மட்டும்தான் கதி அப்படிங்கிற நின்ன எனக்கு அரங்கன் செய்ய தாழ் இணைகள் அது. ரங்கநாதனுடைய தாழ் இணைகள் அதுல பேர்வு இன்றி இன்று பெருத்தும் ராமானுஜா. பேர்வு இன்றி ரங்கன் நம்மள தள்ளியே விடாத அளவுக்கு, புலோக வைகுண்டம் இல்லையா, தள்ளி விடாத அளவுக்கு சேர்த்துக்கிறான் ரங்கன். அந்த அளவுக்கு யார் பண்ணியிருக்கா? ராமானுஜர். இனி உன் சீர் ஒன்றிய கருணை அதற்கு, மகா ஆச்சாரியனுடைய அந்த கருணைக்கு இல்லை மாறி தெரிவு உரலே, வேற மாற்றமே கிடையாது. தெரிவு உரியிலே, ஏன்னா என் மனசு நன்னா தெளிஞ்சு போயிடுது. ஆச்சாரியன் அவனுக்கு தொண்டர் 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 தொண்டர். அவ ராமானுஜ நூற்றாண்டாதி இதுலயும் வரும், தனியன்லயும் வரும், தொண்டரான அவருக்கு தொண்டு செய்யும்ன்ற இது வரும். அந்த மாதிரி அந்த தொண்டர் ஆனவா அவளுக்கு அவ நம்மள என்ன பண்றா, பகவான் கிட்ட நம்மள அர்ப்பணிக்கிறா. அப்படி பகவான் கிட்ட நம்மள அர்ப்பணிச்சுட்டா அவளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தொண்டு பண்ணணும். அவ நம்மளுக்கு எப்படி இருக்கா? நம்மளுக்கு தொண்டரா அவ இருக்கா. ஒத்தருக்குள்ள ஒத்தர். வைஷ்ணவாள்லாம் வயசு ஜாஸ்தி பெரியவா சின்னவா எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி பெரியவா சொல்வா. எந்த வயசுல இருந்தாலும் வைஷ்ணவா அப்படின்னாக்க ஒத்தருக்குள்ள ஒத்தர் சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லுவா. அந்த மாதிரி
அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்து நல்ல சத் விஷயங்களை கேட்டு அவளோட சேர்ந்து இருந்தோம்னாக்க அந்த கண்ணனுடைய முகம் மலர்ந்து போகும். நம்மள சீக்கிரம் அவன் தங்கிட்ட கூட்டுப்பான் அப்படிங்கிறது பெரியவாளுடைய வாக்கு. முயற்சிப்போம். கூடுமானவரை எவ்வளவுக்கு எவ்வளோ அதுக்குன்னு வேற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் திரும்பி கூட பார்க்க கூடாதுன்னு அடியேன் சொல்லவே வரல. லிமிட்டா வச்சுக்கோங்க. அவகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை லிமிட்டா வச்சுக்கோங்க. எல்லாரும் நம்ம அந்த திரேதா யுகத்திலேயோ கிருத யுகத்திலேயோ வாழல. எல்லாருமே நல்லவாழா இருக்கா. அவளோட சேர்ந்து இருக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி வாழல. இது கலியுகம். 5 விரலும் ஒண்ணா இருக்காது. ஒருத்தர் அப்படி இருப்பா, ஒருத்தர் இப்படி இருப்பா. ஒருத்தரோட பேச வேண்டியிருக்கும். இப்ப ஆபீஸ்ல 10 பேர் இருக்கா, 10 பேரோட பேச வேண்டி இருக்கும். அதுல ஒருத்தர் நல்லவாளா இருப்பா, 2 பேர் கெட்டவாளா இருப்பா. அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. பட் நம்மளுடைய மனசு ஆழமாகிறது, நம்மளுடைய மனசை அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிறது, அந்த யார் நல்லவாளோ அவாகிட்ட மட்டும் ஸ்நேகம் ஜாஸ்தியா வச்சுக்கணும். மீதி பேர்கிட்ட என்னன்னா என்ன, அவ்வளவுதான். நம்மளுடைய காரியம் அவ என்ன கேட்கிறாளோ அதுக்கு பதில், அவளுக்கு என்ன நம்ம பண்ணி கொடுக்கணுமோ அது. அந்த ஒரு கடமை உணர்வோடு அவாகிட்ட இருங்கோ. இவா கிட்ட எல்லாம் காருண்யத்தோட இருங்கோ அப்படிங்கிறது பெரிவா சொல்லி கொடுத்தது. குற்றங்குறைகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன் அடியேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன்.